சிதம்பரம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற கொள்ளையனை சுட்டுப்பிடிக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லப்படுகை கிராமத்தில் உள்ள கஜேந்திரன் என்பவரது வீட்டில் கடந்த மாதம் 18ஆம் தேதி 22 சவரன் நகை, பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்த நிலையில் சிதம்பரம் அருகே சித்தலவாடி ஒத்தப்படைமரம் அருகே நகைகளை மறைத்து வைத்திருப்பதாக கூறி போலீசாரை அழைத்து சென்றுள்ளார். அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரிவாளால் அண்ணாமலை நகர் காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரை வெட்டிவிட்டு ஸ்டீபன் தப்பியோட முயன்றுள்ளார். இதனால் போலீசார் ஸ்டீபனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த காவலர் ஞானப்பிரகாசம் மற்றும் குற்றவாளி ஸ்டீபன் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள ஸ்டீபன் மீது 27 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சடனாக அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து ஞானப்பிரகாசம் மேலே அவருடைய இடது கையில் வெட்டியிருக்கார். வெட்டி தப்பாக சேர்ந்திருக்கிறார். தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டை கீழே சுட்டு பிடித்துள்ளார். ஸ்டீபன் என்பவரோட விசாரணை பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 27 வழிமறி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது. அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயாவது இவருடைய குற்ற வழக்குகள் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சுருக்கோம்.